பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் 10 1ஆம் திருமொழியில் 8ஆம் பாசுரம் பார்க்கலாம். 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் எத்திசையும் சயமரம் கோடித்து மத்த மாமலை தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்து உகந்தனர் ஆயிரே. இதில் என்ன சொல்கிறாருன்னா, கண்ணனுக்கு பெயர் சூட்டுறாராம். ஏன்னா 12 நாள் ஆகிடுதான், 10 + 2ங்கிற அதை கண்ணன் அவதரித்து 12ஆம் நாள் எப்படி நல்ல எல்லா திசைகளும் நல்ல அழகான தோரணங்கள்லாம் கட்டினாலாம். கண்ணன் அப்புறம் என்னெல்லாம் பேர் வச்சா, கண்ணன், கிருஷ்ணன், வாசுதேவன் அப்படிலாம் பேர் சூட்டினார். அவர் எப்படி உலகையே தாங்கக்கூடிய பகவான் ஆச்சே, அவரை நம்மால் தூக்க முடியுமா? ஆனால் பக்தியோடையும் பாசத்தோடையும் பகவான் அவரை தூக்கினா அவர் நமக்காக அப்படியே லேசாக வருவாராம். அதனால அவள் எல்லாரும் அப்படியே தூக்கி மகிழ்ந்தாளாம் பேர் சூட்டின உடனே. அப்படி பெரியாழ்வார் பாடுறார், மதம் கொண்ட யானைகள் இருக்காமே கோவர்தன மலையில் என்ன இருக்குமா, நிறைய மதம் கொண்ட யானைகள் இருக்குமா. அது எவ்வளவு கனமாக இருக்கும், ஒரு யானை இருந்தாலே கனமாக இருக்கும். மத யானைகள்ங்கிறார். அதை தூக்கி பிடிச்சவர் இல்லையா கண்ணன், அப்படி பிடிச்சி தூக்கி தாங்கி பிடிச்ச மிடுக்கான கண்ணனை இப்போ என்ன பண்ணா, கோபியர்கள் அழகாக லேசாக அப்படியே தூக்கிட்டாலாம், தூக்கி மகிழ்ந்து கொஞ்சினாலாம். ஏன்னா பகவான் என்ன பண்ணுவார், பக்திக்கும் அன்புக்கும் தன்னைத்தானே எளிமையாக்கி கொள்வார் இல்லையா. அதனால அவர் அப்படியே லேசாக ஆக்கிட்டாராம். அதனால் கோபியர்களாக நன்னா தூக்கி கொஞ்சினாலாம் எல்லாரும்.